கர்நாடகாவில் காலையில் வண்டியை நிப்பாட்டி நல்லா க்ளீனாக கேபின்லாம் கழுவ போகிறோம். கழுவி முடிச்சுட்டு இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் கிளம்ப போகிறோங்க. கர்நாடகாவில் மதுரை மெஸ் அங்கே தான் நிப்பாட்டியிருக்கோம். இப்போ தான் வண்டி கழுவிட்டுருக்கேன். கேபின் மட்டும் சுத்தமாக கழுவிப்போம். மகாராஷ்டிரா எல்லாம் பார்டர்லாம் பாஸ் பண்ணிவிட்டு உள்ளே நுழைஞ்சாச்சு. சோலாப்பூர் பக்கமாக போயிட்டுருக்குறோம் இந்த பைபாஸில். இப்போ நைட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா சரியாக நைட்டு 11-12 மணி ரேஞ்ச் ஆக போகுது. அப்படியே நம்ம பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். முன்னாடி டிம்பூர்னி அங்கே கொண்டு போய் நிப்பாட்டலாமா இல்லை போகலாமான்னு சொல்லி பார்ப்போம். டிம்பூர்னியில் ஏதாவது ஜோடி வண்டி கிடைக்கும் பட்சத்தில் அவங்க கூட அப்படியே ஜோடியாக போய்கிட்டே இருக்கலாம். போய் பார்ப்போம் என்ன நிலவரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பைபாஸில் நல்லாவே வந்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்க்கக்குள்ளே இந்த எல்லா லைட்டும் மினுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி தெரியல. பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. தொடர்ந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அங்கே ஒதுங்கிறதுக்கு இடம் இருந்தால் தானே ஒதுங்கும். முன்னாடி போகிற வண்டி பார்த்திங்கன்னா நல்ல லென்த் வண்டி. நம்ம போகிற ரோடு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் நகர் டு சிரிடி பைபாஸ் போயிட்டுருக்குறோம். போட்டுக்கிட்டு இருக்காங்க பைபாஸு. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரோடு வேலை செய்கிற இடத்துல இந்த கார் வந்து லெஃப்ட் சைடு நுழைஞ்சு போகிறதுக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டு படுறாங்க. சரி போகட்டும், என்னத்தான் நம்ம சொல்ல. கொஞ்சம் பொறுமையாக தான் அவங்களே வழி விட்டுற போகிறாங்க. பல வருடங்களாக மண்மேடு பயங்கரமான டிராஃபிக் ஆச்சு. எதுவும் டிராஃபிக் இல்லை பகல் நேரத்தில். அதுக்கு பதில் சொல்லுங்க. ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க லெஃப்ட் சைடில், அதனால இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க. செஞ்சு பார்த்ததில்ல, என்னால் ஒரு முடிவுக்கே வர முடியல. அதான் உங்களோட ஹெல்ப் கேட்டு ஆல்பர்ட் கொஞ்சம் சங்கடமாகவே கூறி மாவட்டம் தீவெட்டிப்பட்டி அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பார்க்கிங் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 4-5 வண்டி, ஒரு 5 வண்டி நிப்பாட்டலான்னு வச்சுக்காங்களேன். அந்த அளவுக்கு பார்க்கிங் இருக்குது. அந்த பார்க்கிங்கில் வந்து டேங்கர் லாரி, கேஸ் டேங்கர் லாரி வந்து 3 வண்டி நிப்பாட்டியிருக்காங்க. அந்த 3 வண்டியில் வந்து கர்நாடகாவிலேருந்து டீசல் ஃபுல் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. அங்கே வந்து அந்த பார்க்கிங்கில் நிப்பாட்டி நைட்டு 12 மணிக்கு என்னமோ நிப்பாட்டி தூங்கி இருக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த 3 வண்டியிலையும் டீசல் முழுக்கமே ஆட்டையை போட்டிருக்காங்க. என்னத்தை சொல்ல, நம்ம ஊருங்களே நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்குது. நம்ம ஊரில் நிப்பாட்டும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக, முக்கியமாக முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்க்கிங்கே அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த பைபாஸில் அங்கே இங்கே இருக்கக்கூடிய பைபாஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய பார்க்கிங்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் நிப்பாட்டுறது தான் நமக்கு முழுக்க சேஃப்டி. ஏன்னா அங்கே தான் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். பார்க்கிங் காசு கொடுக்கறதுனால அவங்களும் கரெக்டாக கவனிப்பாங்க. நம்ம ஃப்ரீ பார்க்கிங்கில் நிப்பாட்டி தூங்கும்போது இது மாதிரிலாம் நடக்குது நிறைய இடங்கள்ல. எச்சரிக்கையாக இருங்க. போன ட்ரிப் இந்த பாலத்தை தாண்டின உடனே தான் அந்த வண்டி ஒன்று கரெக்டாக நடு ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி நடுவாக விழுந்துருந்தது. அதுவும் இப்படி எந்த வண்டியும் போக முடியாத மாதிரி விழுந்துருந்துச்சு. இந்த பாலத்தை தாண்டி தான் ஏகப்பட்ட டிராஃபிக் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் பக்கம் டிராஃபிக் ஆகி தான் நான் போனேன். அதுக்கப்புறமும் அடுத்த ட்ரிப்பும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆகி தான் போச்சு வண்டிங்களாம் இந்த இடத்துல. பாருங்க வண்டி எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்படியே அந்த சென்டர் ட்ராக்ல கொண்டு வந்து ஒரு ஏற்றிட்டு எந்த ஒரு வண்டி இது? PL 92. மகாராஷ்டிராவில் மாலைக்கான் டு இந்த பக்கம் சாகிரி போகக்கூடிய ரோட்டில் வந்துட்டுருக்கோம். வந்து ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி டீயை குடிச்சிட்டு தான் வண்டி எடுக்கிறேன். காலையில் 9 மணிக்கு எந்திரிச்சோம் டியூட்டி மாற்ற. 9 மணிக்கு எந்திரிச்சு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு டியூட்டி மாற்றி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சரி நண்பர்களே, புறப்படுவோமா? வண்டி அந்த ஓரமாக நிப்பாட்டி இருக்கேன்.
ஸ்டாப் வந்தாச்சு. டீ குடிக்கக்கூடிய இடம் மகாராஷ்டிரா சாகரி. மலைப்பாதை இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு வீல் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு புறப்பட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நிறைய வண்டிங்க இந்த ரோட்டில் போய் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த காடு சாகிரி ஃபாரஸ்ட் பக்கமாக இந்த ரோடு வந்து காவா மாதிரி ஆகிட்டுக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா பள்ளம், திடீர்னு லெஃப்ட் ரைட் ஏதோ மாறும்போது வண்டி வந்து சடங்கு இழுத்து விடுற மாதிரி ஆகிடுது ஒரு சில சமயங்கள்லாம். குஜராத் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. சோன்காட் பார்டரில் தான் வண்டி நிப்பாட்டியிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 2 டெலிவரி நம்மளுது. அஹமதாபாத் போய் இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாமகலி போக போகிறோம். அஹமதாபாத் இறக்கக்கூடிய டெலிவரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு லோடு இறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அதுக்கு அடுத்த நாள் வாங்க, திங்கட்கிழமை வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது, அதனால் வந்து லோடு இறக்க முடியாது, நீங்கள் திங்கக்கிழமை வாங்க அப்படின்னாங்களா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போகிற வழியில் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் பார்த்து சேஃப்டியான இடத்துல நிப்பாட்டி தூங்கிட வேண்டியது தான். நாளைக்கு இறக்க முடியாது, நாளைக்குனா நம்ம நைட் அங்கே உள்ள நுழையிற மாதிரி இருக்கும். பார்ப்போம். ஒரு ரொட்டி 18 ரூபாவா? தந்தூரி ரொட்டி வாங்கலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்தேங்க. இதை வாங்கிட்டு வண்டிக்கு போயிட்டுக்கிறேன். 18 ரூபா ஒரு ரொட்டி. நானும் ஹோட்டல் நல்லா பளிச்சுன்னு தெரியுதுன்னு சொல்லி உள்ளே போயிட்டேன். உள்ளே போயிட்டு பார்த்தா தெரியுது 18 ரூபான்னு. ஒரு ரவுண்டாக 20 ரூபா வச்சுருக்கலாம். சரி நண்பர்களே, வாங்கியாச்சு. சாப்பிட்டுட்டு முட்டை வறுத்து சாப்பிட்டு பொறுப்பு. அஹமதாபாத் வந்தாச்சு. அடுத்தது நம்ம கொண்டு போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நிப்பாட்டி தூங்க வேண்டியது தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. சரிங்க நண்பர்களே, ஓகே பாய். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.